வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலேருந்து வதிலேயன் பட்டாக். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 85 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு. இது தேனி மாவட்டம் பர்சநாடு பக்கத்தில் உள்ள மயிலாடும்பாறை கிட்ட தான் அந்த 85 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்திருக்கு. இது ரோட்டு மேலே தான் இருக்குது. ரோட்டு மேலே உள்ள ப்ராப்பர்ட்டி. மொத்தம் 85 ஏக்கரு. ஒரு ஏக்கர் 20 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மொத்தமாக வாங்கினவங்களுக்கு தான் 20 லட்சம் சொல்கிறாங்க. உள்ள போரு தண்ணி எல்லாம் தண்ணி போரு இதுக்கெல்லாம் இருக்குது. உள்ளே ஒரு பங்களா ஒன்று இருக்குது. உள்ளே போகிறதுக்கு நான் வீடியோ எடுக்க முடியல. அவங்க பெர்மிஷன் வாங்கினா தான் உள்ளே விடுவாங்க. அதனால் பையர் வந்தால் தான் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், தார் ரோட்டு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஆனால் மலையை ஒட்டி தான் இருக்குது. பாருங்கள், தென்னை மரம்லாம் நல்லா பயங்கரமாக காற்றடிக்குது. இந்த ஏரியாவில் கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த தார் ரோடு பஸ் போகிற ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், இதை பாருங்கள். அவங்க சொல்கிற ரேட்டு கம்மியாக தருவேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் கம்மி பண்ண மாட்டாங்க. நம்ம இடம் இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நாங்கள் பெர்மிஷன் வாங்கி வச்சுருப்போம். போய் நம்மளே இது பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் உள்ள இடம் பார்க்க வந்தீங்கன்னாக்கும் தெரிஞ்சுக்கலாம். தென்னை மரம் ரொம்ப வயசான மரம் கிடையாது. கம்மியான வயசான மரம் தான். நல்லா காப்பில் இருந்துச்சு. இப்போ பூரா அந்த சீசனில் காய்க்கலை. மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்கிறதுனால நமக்கு அப்படி தெரியுது. நல்லா மெயின்டைன் பண்ணி தண்ணி கட்டிக்கிட்டே இருந்தோம்னாக்கும் பூராமே சொட்டு நீர் போட்டிருக்காங்க. சொட்டு நீர் போட்டு நல்லா வசதியாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே கிடக்கு. தென்னை மரம்லாம் நம்ம வருஷம் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு உரம் வச்சுக்கிட்டு வந்தோம்னாக்கும் நல்லா காப்பில் இருக்கும். மரமும் இலை மரம் தான். ஒரு 20 வருஷத்துக்கு 20-25 வருஷத்து மரம் தான் இது பூராமே. பாருங்கள், எல்லாமே சூப்பராக ரொம்ப தூரமாக வச்சுருக்காங்க. நம்ம நல்லா வாங்கி பூராத்தையும் உழுது போட்டு பூராத்தையும் உரம் இதுக்கெல்லாம் வச்சோம்னாக்கா நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும். மொத்தம் 85 ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கர் 20 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. 2 மலைகளுக்கு இடையில இருக்கும். இந்த தார் ரோடு அதுக்குள்ளே தான் போகுது. இது பஸ் போகிற ரூட்டு தான். பஸ்ஸு எல்லாம் இது வழி போகும். பாருங்கள், பூரா மெயின்டைன் பண்ணாதனால காய் சரியாக பிடிக்கல. நம்ம உரம் இதுக்கெல்லாம் வச்சு நாட்டு உரம் ரசாயன உரம் இதுக்கெல்லாம் வச்சு நல்லா தண்ணி விட்டோம்னாக்கும் சூப்பராக காய்க்கும். இந்த பக்கம் தெரியுது பாருங்கள், ரைட் சைட்லேயும் இங்கிட்டு கொஞ்சோண்டு இடம் இருக்குது. ஆனால் ரோடு நடுவில் போகுது. கரெக்டாக நடுவில் இல்லை, ஒரு ஓரத்தில் தான். 2 பக்கமும் ரோட்டுக்கு 2 பக்கத்துலேயும் இடம் இருக்குது. ரைட் சைடில் சும்மா ஒரு 5-10 ஏக்கர் இருக்கும். பாக்கி எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்குது. மலையை ஒட்டியே வந்துடும் பூராமே. பக்கத்தில் தெரியுது பாருங்கள், அந்த மலையை ஒட்டியே வந்துடும். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறோம். அப்புறம் ரேட் பேசிக்கலாம். குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் குறைக்க மாட்டாங்க. ஏற்கனவே கம்மியான பட்ஜெட் உடையது தான். பாருங்கள், நல்லா மெயின்டைன் பண்ணி இருக்கிற டயத்தில் நல்லா சூப்பராக காய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கு. எல்லாமே பென்சிங் போட்டிருக்காங்க. உள்ளே யாரும் போக முடியாத அளவுக்கு தான் இருக்குது. முன்னாடி கேட் வேறு போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், மரமும் தூரமாக தான் இருக்குது. 85 ஏக்கர் ஒரு பிளான் போட்டு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்களாக்க இடம் அருமையான இடம். ரோட்டு மேலையெல்லாம் ஏக்கர் 50 லட்ச ரூபா இப்படி தான் எல்லா இடத்துலையும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மெயின்டைன் பண்ணாதது தான் நமக்கு அப்படி தெரியுது. கொஞ்சம் காற்று வேறு அடிக்கும். பாருங்கள், இந்த காற்றெல்லாம் அடிக்குது பாருங்கள். 2 பக்கம் அங்கிட்டு ஒரு மலை இங்கிட்டு ஒரு கரடு இருக்கும். ரொம்ப பெரிய மலையெல்லாம் கிடையாது. கரடு ஒட்டி அந்த கரடு தெரியுது பாருங்கள். அந்த சைடில் தெரியுது பாருங்கள். இதுவும் ஒரு கரடு தான். இது பக்கத்துலேயே லேண்டு மலைகளை ஒட்டி தான் வருது. ஆனால் எல்லாமே 85 ஏக்கருமே பென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.